நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதாவது நீதிபதியே அசந்தார். இது நீங்க போட வேண்டிய வழக்கு அல்ல, தேர்தல் ஆணையம் போட வேண்டிய வழக்கு அல்ல. பாதிக்கப்பட்டவர் பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னா போடலாம் என்று முகத்துல கை பூசுற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயா, இதனுடைய பாஜக பின்புலத்தில் இருக்கிறத எடுத்துக்கலாம் ஐயா, எப்படி பாக்குறீங்க ஐயா? அது அரசியல் இந்த தேர்தல் ஆணையத்தின் இந்த செயல்பாடு ஒருதலை பட்சமா தேர்தல் ஆணையம் செயல்படான்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா ஐயா? அது பாஜக பின்புலத்தில் யாராவது இருப்பாங்க ஐயா? அந்த மாதிரி அதே சொல்ல தேர்தல் ஆணையத்தை தான் ஒரு தேர்தல் ஆணையத்தை தான் நாம குறை சொல்றோம். யாரையும் நாம குறை சொல்ல தேவையில்லை. தேர்தல் ஆணையம் சரியான திசையில போல, அது தவறு செய்யுது, திரும்ப திரும்ப தவறு செய்யுது. அது நீதிமன்றத்திலே சொல்லிட்டோம். நீதிமன்றத்திற்கு வெளியே கூடியிருந்த ஒரு 25 அதாவது ஊடகங்கள் அவர்கள் அதை புரிஞ்சினாங்க. முதல்ல அது புரிஞ்சினாங்க, ஆனா தப்பா ஒளிபரப்புனாங்க. அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பொறுத்து உண்மையை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. சரியாக சரி பார்த்து உண்மையை நீங்க உறக்க சொல்லணும். சாதாரணமா சொல்லுங்க. இப்ப தேர்தல் கூட்டணி சமமா முடிவு பண்ணிடலாம். இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, பல்வேறு கட்சியெல்லாம் கூட்டணி கொடுத்து பேசிக்கிறாங்க. நான் உங்களுடைய பாமக நிலைப்பாடு என்ன? கூட்டணி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய முடிவு விரைவில் வெளியாகும். கூட்டணி குறித்து முடிவு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து இருக்குமா ஐயா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல கூட ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா தமிழக நிதியை ஒதுக்கல. இது தமிழகத்துக்கு பாதிப்பு தான். அவங்களுடைய நிலைப்பாடு தமிழகத்தை சார்ந்து இருக்குமா? தமிழகத்தின் வளர்ச்சி மத்திய அரசு நிதி ஒதுக்கலன்னு கேக்குறாங்க. உங்க கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோட கூடியதா இருக்குமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சி எந்த கட்சிகளையும் இப்ப ஆரம்பிக்கிறப்ப கட்சிகள் எதிர்காலத்தில் ஆரம்பிக்கிற போற கட்சியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் அவங்களும் சார்ந்து தமிழ்நாட்டில் அவங்களும் சார்ந்ததும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நம்ம அதை பார்க்குறோம். ஐயா, இப்போ இன்றைக்கு இருக்கிற பாமக அரசியல் சூழல்ல ஐயா எதுக்காக நினைச்சிருக்கீங்களா? ஒரு அதிகார பதவிக்கு வந்திருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினராவோ நாடாளுமன்ற உறுப்பினராவோ அதற்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு வந்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழல் இப்படி இருந்திருக்காது அப்படின்னு என்னைக்கா நினைச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது தெரியலையே. நீங்க நினைக்கல, நாங்க தான் நினைச்சிருக்கோம். இல்ல தவிர்த்திருக்கலாம், இல்ல கட்சி இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்ற அந்த அதிகார பதவிக்கு சென்றிருந்தால் இன்றைக்கு இந்த சூழல் இருந்திருக்காது அப்படின்னு நினைச்ச பிரிவினை இருந்திருக்காது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.